Hello guys, welcome back to Grasp Wisdom. In this video, we will see exercise 6.3 11th question. In figure, E is a point on side CB produced of an isosceles triangle ABC with AB is equal to AC if AD is perpendicular to BC and EF is perpendicular to AC. Prove that triangle ABD is similar to triangle ECF னு சொல்லிருக்காங்க. ஸோ என்னென்னா E வந்து ஒரு பாயிண்ட் சிபின்ற ஒரு லைனில் எக்ஸ்டெண்ட் ஆகுது. அதில் E வந்து எனக்கு ஒரு பாயிண்ட்டாக இருக்குது. அண்ட் வந்து ஏபிசி வந்து ஐசோலேசஸ் ட்ரையாங்கிள் சொல்கிறாங்க. ஐசோலேசல் ட்ரையாங்கிள்னால் எனக்கு வந்து two sides will be equal. அதான் சொல்லியிருக்காங்க நமக்கு AB is equal to AC. So AB will be equal to AC. Two sides எனக்கு ஈக்குவலாக இருக்குன்னு சொல்கிறாங்க. If AD is perpendicular to BC, அதாவது AD is perpendicular to BC and EF is perpendicular to AC. So F and D வந்து எனக்கு 90 degree. ஸோ நம்ம என்ன ப்ரூவ் பண்ணால் ABD. So this half triangle is similar to EFC, this slight triangle. ஸோ இந்த ரெண்டு ட்ரையாங்கிள் வந்து நம்ம சிமிலர்னு ப்ரூவ் பண்ணணும். ஸோ ப்ரூஃப் என்ன பண்ணுறேன்னா ட்ரையாங்கிள் ஏபிசி வந்து ஐசோலேஸ் ட்ரையாங்கிள் சொல்கிறாங்க. ஸோ ஏபி இஸ் ஈக்குவல் டு ஏசி நம்ம கொஷின்லேயே கொடுத்தது. இட் மீன்ஸ் தட் டூ சைட்ஸ் வந்து ஈக்குவல். ஸோ நமக்கு வந்து டூ சைட்ஸ் ஈக்குவலாக இருந்தால் அதோட ஆங்கிளும் எனக்கு வந்து ஈக்குவலாக தான் இருக்கும். ஸோ ஆங்கிள் சி இஸ் ஈக்குவல் டு ஆங்கிள் பி அக்கார்டிங் டு ஆங்கிள் ஆப்போசிட் ஈக்குவல் சைட்ஸ் ஆர் ஈக்குவல். அக்கார்டிங் டு மை திஸ் தியரம் ஐ எம் சேயிங் தட் ஆங்கிள் சி இஸ் ஈக்குவல் டு ஆங்கிள் பி. ஸோ ப்ரூவ் பண்ண ட்ரையாங்கிள் வந்து ஏபிடி அண்ட் ட்ரையாங்கிள் ECF. ஸோ ரெண்டு ட்ரையாங்கிள் எடுக்கிறேன். ஸோ எடுத்து என்னென்ன சிமிலராக இருக்குன்னு பார்க்குறேன். ஸோ இப்போ இந்த ரெண்டு ட்ரையாங்கிள் சிமிலர் வந்து ஃபஸ்ட்டு எனக்கு வந்து ஆங்கிள் பி இந்த ட்ரையாங்கிள் இருக்குது அண்ட் இதில் வந்து ஆங்கிள் சி இருக்குது. ஸோ ஆங்கிள் பி ஈக்குவல் டு ஆங்கிள் சி அண்ட் வந்து இந்த ட்ரையாங்கிள் வந்து இந்த சைடு 99 இது 90 தான் இருக்கும் அண்ட் இதில் 99 இது 90 தான் இருக்கும். ஸோ வந்து இதில் ரெண்டு 90 டிகிரி நமக்கு இருக்குது. ஸோ ரெண்டு 90 டிகிரியுமே சிமிலராக இருக்குது. ஸோ ஆங்கிள் ஏபி அதாவது ஆங்கிள் பி அண்ட் ஆங்கிள் சி from equation 1 already நமக்கு equation 1லேயே நம்ம எழுதிருப்போம். angle C will be equal to angle B ன்னு. next வந்து angle D is equal to angle F which means that ரெண்டுமே 90 degree. ஸோ ரெண்டு ஆங்கிளுமே நமக்கு சிமிலராக இருக்குது. ஸோ according to angle similarity I can say that both the triangles are similar. So next 12th question. Sides AB and BC and median AD of a triangle ABC are respectively proportional to sides and QR and median PM of triangle PQR. So see figure. Show that triangle ABC is similar to triangle PQR. ஏபிபிசி ஒரு சைடு இருக்குது அண்ட் மீடியன் வந்து ஏடியாக இருக்குன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி பிக்யூ பிஆர் வந்து ஒரு சைடாக இருக்குது ஆஃப் ட்ரையாங்கிள் அண்ட் பிஎம் வந்து மீடியன் சொல்கிறாங்க. ஸோ ஃபிகரும் கொடுத்துருக்காங்க. ஷோ தட் ட்ரையாங்கிள் ஏபிசி சிமிலர் ட்ரையாங்கிள் பிக்யூஆர். இந்த ட்ரையாங்கிள் வந்து இந்த ட்ரையாங்கிள் வந்து சிமிலர்னு ப்ரூவ் பண்ணணும். ஸோ மை ப்ரூவ் ஃபர்ஸ்ட் வந்து ஏபிசி ட்ரையாங்கிள் எடுக்கும் போது ஏடி வந்து என்னோட மீடியனாக இருக்குது. ஸோ நான் அதை எப்படி எழுதலாம்னா மீடியன்னாலே இது ரெண்டும் ஹாஃப் அண்ட் ஈக்குவல்னு இருக்கும். மீடியன் வந்து விச் கட்ஸ் அ ட்ரையாங்கிள் இன்ட்டு 2. ஸோ அப்போது பிடி வில் பி ஈக்குவல் டு சிடி. ஸோ நான் ஃபுல்லாக எப்படி எழுதலாம்னா ஹாஃப் ஆஃப் பிசி பிகாஸ் ரெண்டு பிரிக்கிறதுனால ஃபுல் அதாவது பிசி ஹாஃப் ஆஃப் பிசின்னு எழுதலாம். ஸோ சிமிலராக பிஎம் மீடியன் ஆஃப் பிக்யூஆர் ட்ரையாங்கிள் பிக்யூஆர் இருக்குது பிஎம் வந்து மீடியனாக இருக்குது. ஸோ அப்போ QM இஸ் ஈக்குவல் டு எம்ஆர் விச் இஸ் ஈக்குவல் டு ஹாஃப் ஆஃப் ஃபுல் கியூஆர்னு எழுதுகிறேன். ஸோ நம்ம கொஷினில் கொடுத்துருக்கிறது வந்து நான் எடுத்து எழுதுறேன். அதாவது என்னன்னா கொஷினில் ப்ரொபோஷனலாக இருக்குன்னு சொல்கிறாங்க. ஆல் சைட்ஸ் ஆர் ப்ரொபோஷனல் ரெஸ்பெக்டிவ்லின்னு சொல்கிறாங்க. ட்ரையாங்கிளோடைய ப்ரொபோஷன் எடுத்து எழுதுறேன். தட் இஸ் AB டிவைட் பை PQ and BC டிவைடட் பை QR இஸ் ஈக்குவல் டு AD டிவைடட் பை PM. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா பிசி கியூஆருக்கு பதிலாக நான் வந்து 2BD டிவைட் பை 2QM சப்ஸ்டியூட் பண்ணுறேன். பிகாஸ் பிசி வந்து இங்கே எப்படி இருக்குன்னா ஸோ முன்னாடியே நம்ம பார்த்தோம் BD இஸ் ஈக்குவல் டு CD டிவைட் பை ஹாஃப் பிசின்னு. ஸோ நமக்கு வந்து பிசி வேல்யூ தான் இருக்குது. ஸோ நம்ம பிசி வேல்யூ மட்டும் ஃபைன் பண்ணுறதுக்காக ரெண்டில் ஒன்று எடுத்துக்கிறேன். பிகாஸ் ரெண்டுமே ஈக்குவல் தான். ஸோ நான் வந்து BD இஸ் ஈக்குவல் டு ஹாஃப் பிசின்னு எடுத்துக்கிறேன். ஸோ பிசி தான் எனக்கு தேவை. ஸோ அப்போ வந்து 2 இப்போ கொண்டு போயிட்டுனா 2 எனக்கு 2BDன்னு வந்துடும். ஸோ இப்போ BC இஸ் ஈக்குவல் 2BD. சிமிலராக அதே மாதிரி எனக்கு QM இஸ் ஈக்குவல் டு ஹாஃப் QR. ஸோ ஹாஃப் இந்த பக்கம் கொண்டு போய்ட்டேன்னா ஐ வில் ஹேவ் 2QM இஸ் ஈக்குவல் டு 2QR. ஸோ QR இடத்துல 2QM சப்ஸ்டியூட் பண்ணுறேன். நான் AD டிவைடட் பை PM அதை அப்படியே வச்சுக்கிறேன். ஸோ இப்போ வந்து 2 கேன்சல் ஆகிடுச்சுன்னா எனக்கு AB டிவைடட் பை PQ இஸ் ஈக்குவல் டு BD டிவைட் பை QM இஸ் ஈக்குவல் டு AD டிவைடட் பை PM இருக்கும். ஸோ இப்போ நம்ம ஃபைன் பண்ணது என்னென்னா AB டிவைடட் பை PQ, BD டிவைடட் பை QM and AD டிவைடட் பை PM. ஸோ இப்போ இந்த மூணு சைடு தான் நம்ம ஃபைன் பண்ணியிருக்கோம் இந்த ட்ரையாங்கிள். ஸோ இப்போ இந்த ரெண்டு இந்த ட்ரையாங்கிளும் இந்த ட்ரையாங்கிள் தான் எனக்கு சிமிலராக இருக்குது. ஸோ ட்ரையாங்கிள் BAD is similar to triangle PQM. சின்ஸ் அந்த ட்ரையாங்கிள் ஆல் சைட்ஸ் ஆர் ப்ரொபோஷனல் அக்கார்டிங் டு சைட் க்ரைட்டீரியா நான் ரெண்டுமே வந்து சிமிலர்னு சொல்லிட்டேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணுறேன்னா சிமிலராக இருந்துச்சுன்னா என்னோட கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ் ஈக்குவலாக தான் இருக்கும். அப்போ அந்த ட்ரையாங்கிளில் ஆங்கிள் B is equal to ஆங்கிள் Qன்னு எடுத்துக்கிறேன். ஸோ இப்போ நம்ம ஃபைன் பண்ண வேண்டியது ஃபுல் ட்ரையாங்கிள் ABC அண்ட் ட்ரையாங்கிள் PQR. ஸோ அதை சிமிலர்னு பார்த்தோம்னா இங்கே ஃபைன் பண்ண மாதிரி ஆங்கிள் B and ஆங்கிள் Q will be equal according from my second equation. Next வந்து AB divided by PQ is equal to BC divided by QR. ஸோ அந்த ட்ரையாங்கிளுக்கு ஏற்ற மாதிரி ரெண்டு சைட்ஸை மட்டும் நான் எடுத்துக்கிறேன் அந்த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்லேருந்து. ஸோ ரெண்டு ஈக்குவல் பண்ணும்போது ரெண்டு சைட்ஸ் எனக்கு ஈக்குவலாக இருக்குது ஒரு ஆங்கிள் ஈக்குவலாக இருக்குது. ஸோ அக்கார்டிங் டு மை SAS side angle side similarity rule I can say that triangle ABC is similar to triangle PQR. So next 13th question. D is a point on the side BC of a triangle ABC such that angle ADC is equal to angle BAC. Show that CA square is equal to CB into CD.
ஸோ நமக்கு வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா D is a point on a side BC. BCன்ற ஒரு சைடில் வந்து D எனக்கு ஒரு பாயிண்ட்டாக இருக்குது ஆஃப் அ ட்ரையாங்கிள் ABC. ஸோ இப்போ ABC ட்ரையாங்கிள் வரைஞ்சிக்கிறேன். அதில் BCயில் வந்து D எனக்கு ஒரு பாயிண்ட்டாக இருக்குது such that angle ADC. ஸோ ஆங்கிள் ADC எனக்கு இந்த ஆங்கிளும் BAC this full angle will be equal ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ we have to prove is that CA square is equal to CB into CD. ஸோ நான் ப்ரூஃப் எப்படி எழுதுறேன்னா ஃபஸ்ட்டு வந்து BAC. ஸோ this full triangle and ADC. இந்த ஒரு ட்ரையாங்கிள் மட்டும் நான் எடுத்துக்கிறேன். ஃபுல் ட்ரையாங்கிள் அண்ட் திஸ் ஹாஃப் ட்ரையாங்கிள் எடுக்கிறேன். ஸோ எடுத்து சிமிலாரிட்டின்னு சொல்லி ப்ரூவ் பண்ணுறேன். ஸோ சிமிலராக இருக்கிறது என்னென்னா ஆங்கிள் C is equal to angle C. பிகாஸ் எனக்கு இந்த ஃபுல் ட்ரையாங்கிள் எடுக்கும் போது எனக்கு ஆங்கிள் C இருக்கும், இந்த ஹாஃப் ட்ரையாங்கிள் எடுத்தாலும் எனக்கு ஆங்கிள் C இருக்கும். ஸோ ரெண்டுமே காமன் ஆங்கிள். ஸோ அக்கார்டிங் டு காமன் ஆங்கிள் நான் ரெண்டுமே ஈக்குவல் எழுதுறேன். நெக்ஸ்ட்டு வந்து ஆங்கிள் BAC is equal to angle ADC. பிகாஸ் நம்ம கொஷின்லேயே கொடுத்துருக்காங்க ஆங்கிள் A is equal to angle Dன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அக்கார்டிங் டு மை AA criteria both the triangles are similarன்னு ப்ரூவ் பண்ணிட்டேன். ஸோ சிமிலர் ட்ரையாங்கிள்னால் என்னோட சைட்ஸ் வந்து ப்ரொபோஷனல் ஈக்குவலாக இருக்கும். ஸோ இப்போ BA divided by AD and then ஃபுல்லாக நான் ப்ரொபோஷன் சைட்ஸ்லாம் எழுதிக்கிறேன். எழுதிட்டு அதில் வந்து ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறேன்னா AC divided by DC is equal to BC divided by AC. ரெண்டு மட்டும் எடுத்துக்கிறேன். ஸோ எடுத்துகிட்டு AC இந்த கிராஸ் மல்டிப்ளை கொண்டு போயிடுறேன். ஸோ AC into AC and BC into DCன்னு இருக்கும். AC square is equal to BC into CDன்னு இருக்கும். ஸோ அந்த கொஷின் தகுந்த மாதிரி சேஞ்ச் பண்ணி எழுதுனா I will have CA square is equal to CB into CD. So hence proved. So next 14th question. Sides AB and AC and median area of a triangle ABC are respectively proportional to sides PQ and PR and median PM of another triangle PQR. Show that triangle ABC is similar to triangle PQR. So நம்ம கொஷின் என்ன சொல்கிறாங்கன்னா ABC வந்து ஒரு ட்ரையாங்கிள், அதில் வந்து AD வந்து எனக்கு மீடியனாக இருக்குது. சிமிலராக எனக்கு வந்து PQRனு ட்ரையாங்கிள் இருக்குது, அதில் PM வந்து எனக்கு வந்து மீடியனாக இருக்குது. அண்ட் கொஷினில் வந்து எனக்கு ப்ரொபோஷனல் சொல்லியிருக்காங்க. ஆல் த சைட்ஸாக ப்ரொபோஷனல் சொல்லியிருக்காங்க. ஸோ ப்ரொபோஷனல் மீன்ஸ் so all the sides அதாவது AB divided by PQ will be equal to AC divided by PR which is equal to AD divided by PM. So according to my given question நான் proportional sidesலாம் எடுத்து எழுதிட்டேன். ஈக்குவேஷன் 1 எடுத்துக்கிறேன். ஸோ இப்போ என்ன பண்ணுறேன்னா இந்த ட்ரையாங்கிள் ரெண்டுத்தையும் நான் வந்து சிமிலர்னு ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறேன். ஸோ ADன்ற லைனை வந்து கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி E பாயிண்ட் வரைக்கும் கொண்டு போகிறேன். எக்ஸ்டெண்ட் பண்ணதுனால எனக்கு என்னென்னா AD will be equal to DE and PM will be equal to ML. பிகாஸ் வந்து இது வந்து மிட் பாயிண்ட் தான். ஸோ ரெண்டுமே எனக்கு ஈக்குவலாக தான் இருக்கும். மீடியன் இஸ் பைசெக்டர் ஆஃப் ட்ரையாங்கிள். அப்போது ABC ட்ரையாங்கிளில் வந்து என்னோட AD வந்து என்னோட மீடியனாக இருக்குது. ஸோ மீடியனாக இருந்துச்சுன்னா ரெண்டுமே ஈக்குவல் ஹாஃபாக டிவைட் பண்ணும். ஸோ அப்போது BD will be equal to CD and AD will be equal to DE because by construction. ஸோ ரெண்டு கண்டிஷன் எடுத்து எழுதிக்கிறோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து ABEC. அப்போது இதை வந்து பார்க்கும் போது நமக்கு 4 சைட்ஸ் இருக்குது. இது ஒரு குவாட்ரிலேட்டரல் மாதிரி தான் இருக்குது. ஸோ AE வந்து BCங்கிற லைனோட பைசெக்ட் பண்ணுது அட் அ பாயிண்ட் D. ஸோ இதை வச்சு நம்ம என்ன சொல்கிறோம்னா this quadrilateral is a parallelogram. So if it is my parallelogram then AC will be equal to BE and AB will be equal to CE according to opposite sides of parallelogram are equal. அந்த தியரம் பிரகாரம் என்ன சொல்கிறேன்னா parallelogramோட ஆப்போசிட்ஸ் எப்பவுமே ஈக்குவலாக இருக்கும். ஸோ அதை வச்சு நான் எழுதுகிறேன் AC will be equal to BE and AB will be equal to EC in a parallelogram ABEC. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து இந்த ட்ரையாங்கிளில் வந்து நம்ம parallelogram ப்ரூவ் பண்ணோம். அதே மாதிரி சிமிலராக இந்த ட்ரையாங்கிளில் வந்து எனக்கு PLனு ஒரு லைன் இருக்குது அண்ட் QRனு ஒரு லைன் இருக்குது பை இன்டர்செக்ட் பாயிண்ட் M. ஸோ இது வந்து டயகனல் போகிறதால இதுவும் ஒரு parallelogram நம்ம ப்ரூவ் பண்ணுறோம். parallelogram ப்ரூவ் பண்ணதுக்கப்புறம் சேம் PQ will be equal to RL and QL will be equal to PR சொல்லிட்டு நான் ஆப்போசிட் சைட்ஸ்லாம் ஈக்குவலாக எடுத்து எழுதிக்கிறேன். அதை நான் ஈக்குவேஷன் 3 மார்க் பண்ணிக்கிறேன். ஸோ நம்ம கொஷினில் கிவன் இது அதாவது ஆல் சைட்ஸாக ப்ரொப்போர்ஷன் சொன்னாங்க. அதை நான் அப்படியே எடுத்து எழுதிக்கிறேன். எடுத்ததுக்கப்புறம் we have AC will be equal to BA. ஸோ இந்த சென்டர் டேர்ம் மட்டும் சேஞ்ச் பண்ணுறேன். AC is equal to PE and PR is equal to QL. இது நான் எப்படி வந்தேன்னா parallelogram வந்து சைட்ஸ் ஈக்குவல்னு சொல்லிட்டு நம்ம தேர்ட் ஈக்குவேஷன் செகண்ட் ஈக்குவேஷன் எழுதுறோம். அதுலேருந்து எடுத்து நான் சேஞ்ச் பண்ணி எழுதுறேன். ஸோ AB divided by PQ and BE divided by QL அப்படியே வச்சுட்டு இப்போ தேர்ட் டைம் என்ன பண்ணுறேன்னா AD and PM கொடுத்துருக்காங்க. ஸோ AD will be equal to DE because according to my that parallelogram same. அப்போது AE வந்து இது ஒன்று ஃபுல் லைன்னா அதை எடுக்கும் போது என்ன ஆகும்னா AD + Dன்னு இருக்கும். நமக்கு ஆல்ரெடி இங்கே என்ன இருக்குன்னா AD is equal to Dன்னு இருக்குது. ஸோ அப்போ நான் 2ADன்னு எழுதிக்கலாம். AE will be 2AD. ஸோ அதை நான் இங்கே சப்ஸ்டிட் பண்ணுறேன் 2ADன்ட்டு. நெக்ஸ்ட்டு வந்து PM. ஸோ PM is equal to ML. நம்ம எப்படி எழுதுவோம்னா PM + MLன்னு எழுதுவோம். ஸோ வேர் PM is equal to ML நமக்கு கண்டிஷன் இருக்குது. ஸோ I will write both as PM + PM. ஸோ PL will be 2PM. ஸோ இப்போ PMன்ற இடத்துல நான் 2PMன்னு எழுதிக்கிறேன். So directly I can write PM is equal to 2PM and AD is equal to 2AD. ஸோ அப்படியே எழுதிக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து 2AD வந்து AEக்கு ஈக்குவலாக இருக்கும் and 2PM வந்து PLக்கு ஈக்குவலாக இருக்கும். ஸோ AE divided by PL எழுதிக்கிறேன். ஸோ இப்போ AB divided by PQ, AB divided by PQ and BE divided by QL. ஸோ BE divided by QL and AE divided by PL. ஸோ AE divided by PL. ஸோ இப்போ இந்த ட்ரையாங்கிள் this
half of the triangle both are similar னு prove பண்ணியிருக்கேன் according to my SS similarity, side similarity. ஸோ இப்போ சைட் சிமிலாரிட்டி யூஸ் பண்ணி நான் வந்து சிமிலர்னு ப்ரூவ் பண்ணிட்டேன். ஸோ சிமிலர்னால் வந்து என்னோட கரஸ்பாண்டிங் ஆங்கிளும் ஈக்குவலாக தான் இருக்கும். ஸோ ஆங்கிள் BAE வில் பி ஈக்குவல் டு ஆங்கிள் QPLனு ஈக்குவேஷன் 4 மார்க் பண்ணிக்கிறேன். ஸோ ப்ரூவ் பண்ண மாதிரியே திரும்ப அந்த சைட்ஸ் எடுத்து ஐ கேன் ப்ரூவ் தட் இப்போ பேரலோகிராம்னால எனக்கு இந்த ட்ரையாங்கிள் ஈக்குவலாக தான் இருக்கும் and இந்த triangle equal ஆகும்னு சொல்லி ப்ரூவ் பண்ணிருக்கோம். So parallelogram-நால this half triangle and this half triangle will be also equal because both the triangles are in parallelogram. So ரெண்டு half பிரிக்கும்போது both the triangles are equal. According to that I am also writing that triangle AEC will be similar to triangle PLR. then என்ன எழுதலாம்னா corresponding angles are equal னு எழுதலாம். So according to my that law I can write as CAE, angle CAE, அதாவது CAE for this triangle and RPL for this triangle I am writing as angle C and so I am writing it angle A and angle P as fifth equation. So இப்போ 4 and 5 and add பண்ணுறேன். இப்போ நம்ம தான் having BAE plus CAE is equal to angle QPL plus angle RPL. So ரெண்டு add பண்ணும்போது I am having angle CAB, this full angle and angle RPQ. So this full. So இந்த equation 6 மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டியது என்னன்னா angle ABC similar to angle PQR தான். So அப்போ similarities என்னன்னு பார்க்கணும். So questionல கொடுத்தது வந்து நமக்கு என்னன்னா sides are proportion. So according to that given from equation 1 I am writing it AB divided by PQ this side and AC divided by PR this side and this side are proportionally equal. So ரெண்டு சைடு எனக்கு ஈக்குவலாக இருக்குன்னு சொல்லியாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து angle CAB is equal to angle RPQ. So நம்ம ப்ரூவ் பண்ணது தான் angle A and angle P is equal in both the triangle. So according to two sides and one angle I can write it SAS rule. I can say that both the triangles are similar. So next 15th question, a vertical pole of length 6 meter cast a shadow 4 meter long on the ground and at the same time a tower cast a shadow 28 meter long. Find the height of the tower. So question என்ன சொல்றாங்கன்னா vertical pole, ஒரு pole வந்து 6 meter lengthல இருக்கு, அதோட shadow வந்து எவ்வளவு தூரத்துக்கு இருக்குன்னா 4 மீட்டர்னு இருக்கு. ஸோ இப்போ இதனோட போல்னா அது வந்து ஷேடோ ஃபால் ஆகிறது வந்து 4 மீட்டர் வரைக்கும் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ ட்ரா பண்ணும்போது எனக்கு ஒரு ட்ரையாங்கலாக கிடைக்கிது, ரெண்டுமே 90 டிகிரி தான். ஸோ ரெண்டுத்துக்குமே வந்து சேம் டைமில் வந்து காஸ்ட் ஆகுது, ஷேடோ வந்து காஸ்ட் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஒரு டவர் சொல்லியிருக்காங்க. டவரோட ஷேடோ லென்த் வந்து 28 மீட்டருக்கு, நமக்கு வந்து டவரோட ஹைட்டு கொடுக்கல. ஸோ நம்ம ஃபைண்ட் பண்ண வேண்டியது டவரோட ஹைட்டு தான். ஸோ நம்ம கிவன் வந்து என்ன, ஹைட் ஆஃப் த போல் 6 மீட்டர் அண்ட் லென்த் ஆஃப் த போல் ஆஃப் ஷேடோ வந்து 4 மீட்டர் அண்ட் லென்த் ஆஃப் ஷேடோ ஆஃப் டவர் வந்து 28 மீட்டர். நெக்ஸ்ட் வந்து நம்ம ஃபைண்ட் பண்ண வேண்டியது ED, தட் இஸ் த ஹைட் ஆஃப் த டவர். ஸோ இப்போ நம்ம ட்ரையாங்கிள் ABC அண்ட் DF கொடுத்து ரெண்டு ட்ரையாங்கிள் எடுத்து நான் சிமிலாரிட்டி எல்லாமே எழுதுறேன். ஸோ எனக்கு ஆங்கிள் B வில் பி ஈக்குவல் டு ஆங்கிள் E பிகாஸ் வந்து ரெண்டுமே கிரவுண்டு தான் இருக்குது, ரெண்டுமே வந்து 90 டிகிரியில் தான் இருக்கும். பிகாஸ் போத் ஃபால் த சேம் டைமில் தான் ரெண்டுமே ஷேடோ விழுதுன்றாங்க. ஸோ ரெண்டுமே எனக்கு 90 டிகிரியாக தான் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஆங்கிள் C இஸ் ஈக்குவல் டு ஆங்கிள் F. ஸோ எனக்கு இந்த ஆங்கிளுமே ஈக்குவலாக தான் இருக்கும் பிகாஸ் சேம் டைமில் தான் ஷேடோ விழுது, டிஃப்ரெண்ட் டைமில் இல்லை, ஒரு டைமில் விழுந்தால் அதோட ஆங்கிள் வந்து கண்டிப்பாக சேமாக தான் இருக்கும். ஸோ அக்கார்டிங் டு தட் ஐம் ரைட்டிங் இட்ஸ் ஆங்கிள் C இஸ் ஈக்குவல் டு ஆங்கிள் F. ஸோ அக்கார்டிங் டு மை ஆங்கிள் ரெண்டு ஆங்கிளும் சிமிலராக இருக்குது. ஸோ ஆங்கிள் க்ரைட்டீரியா யூஸ் பண்ணி போத் ட்ரையாங்கிள் ABC அண்ட் DF வந்து சிமிலர் சொல்லிட்டேன். ஸோ சிமிலராக இருந்துச்சுன்னா என்னுடைய சைட்ஸ் வந்து ப்ரொபோஷனலாக ஈக்குவலாக தான் இருக்கும். ஸோ இப்போ AB டிவைட் பை DH இஸ் ஈக்குவல் டு BC டிவைட் பை EFன்னு எடுத்துக்கிறேன். ஸோ இப்போ வேல்யூஸ்லாம் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். ABயோட வேல்யூ 6 அண்ட் BC வேல்யூ 4 and EF ஓட வேல்யூ 28. So solve பண்ணும்போது I am getting as ED value as 42. So height of the tower is 42 meter. So next is 16th question. If AD and PM are medians of a triangle ABC and PQR respectively, where triangle ABC is similar to triangle PQR, prove that AB divided by PQ is equal to AD divided by PM. ஸோ எனக்கு ரெண்டு ட்ரையாங்கிள் இருக்குன்னு சொல்கிறாங்க. AD வந்து ஒரு ட்ரையாங்கிளுக்கு மீடியனாக இருக்குது அண்ட் PM வந்து PQ ட்ரையாங்கிளுக்கு மீடியனாக இருக்குன்னு சொல்கிறாங்க. அண்ட் போத் ABC and PQ ட்ரையாங்கிள் சிமிலர்னு கூட நமக்கு சொல்கிறாங்க. we have to prove is that AB divided by PQ is equal to AD divided by PM. ஸோ சைட்ஸ் தான் நம்ம வந்து ப்ரூவ் பண்ணோம். ஸோ இப்போது ABC ட்ரையாங்கிள் எடுக்கும் போது AD இஸ் அ மீடியன். ஸோ AD வந்து ABCக்கு மீடியனாக இருக்குது. ஸோ மீடியன்னா இட் டிவைட்ஸ் இன்டூ ஹாஃப். ஸோ அப்போது BD இஸ் ஈக்குவல் டு CD. இந்த ஃபுல்லாக எப்படி எழுதலாம்னா ஹாஃப் ஆஃப் BC பிகாஸ் இது வந்து ஹாஃப் ஆஃப் ஃபுல் BC. ஸோ நான் அப்படி எழுதுறேன். ஸோ நெக்ஸ்ட் PQ ட்ரையாங்கிள் எடுக்கும் போது PM வந்து மீடியன். ஸோ அப்போ QM இஸ் ஈக்குவல் டு MR இஸ் ஈக்குவல் டு 1/2 QR. ஸோ நெக்ஸ்ட் நம்ம கொஸ்டின் சொல்கிறது என்னென்னா ட்ரையாங்கிள் ABC சிமிலர் ட்ரையாங்கிள் PQRன்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ ரெண்டு ட்ரையாங்கிள் சிமிலராக இருந்துச்சுன்னா அதோட சைட்ஸ் எனக்கு வந்து ப்ரொபோஷனலாக ஈக்குவலாக தான் இருக்கும். ஸோ அப்போ அதோட சைட்ஸ்லாம் நான் எடுத்து ப்ரொபோஷனலாக எழுதிக்கிறேன். ஸோ இப்போ அதில் வந்து நான் AB டிவைட் பை PQ அண்ட் BC டிவைட் பை QR ஃபர்ஸ்ட் 2 மட்டும் எடுக்கிறேன். ஸோ எடுத்ததுக்கப்புறம் BC வந்து நான் எப்படி எழுதலான்னா BD is equal to half BCன்னு எழுதணும் பிகாஸ் D is a median, AD is a median. ஸோ டிவைட் பண்ணும்போது BD is equal to half of full BC. ஸோ அப்போது BC வந்து நான் 2BDன்னு எழுதலாம் அண்ட் QR வந்து நான் 2QMன்னு எழுதலாம். ஸோ அக்கார்டிங் டு தட் ஐ எம் ரைட்டிங் as 2BD divided by 2QM.
ஸோ AB divided by PQ is equal to 2 எனக்கு வந்து கேன்சல் ஆகிடுச்சுன்னா I will have AB divided by PQ which is equal to BD divided by Q. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனை எழுதிக்கிறேன். ஸோ ரெண்டு ட்ரையாங்கிள் வந்து சிமிலராக இருந்துச்சுன்னா the corresponding angles வந்து ஈக்குவலாக தான் இருக்கும். ஸோ ஆங்கிள் B in one ABC triangle and angle Q and PQ triangle வந்து எனக்கு ஈக்குவலாக தான் இருக்கும். ஸோ இப்போ நம்ம ப்ரூவ் பண்ண ட்ரையாங்கிள் வந்து ABD and PQM சிமிலர் தான். ஸோ அந்த ரெண்டு ட்ரையாங்கிள் எடுத்து சிமிலர்லாம் எழுதுறேன். ஸோ ரெண்டு ட்ரையாங்கிள் எடுக்கும் போது I will have angle B and angle Q equal and both sides equal. So according to my இது வந்து from equation 1 and this is from equation 2. So according to my SAS side angle side rule, I can say that triangle ABD is similar to triangle PQM. So triangle வந்து similar-ஆ இருந்துச்சுன்னா நமக்கு வந்து sides வந்து proportional தான் இருக்கும். So அந்த triangle-ஓட sides AB divided by PQ which is equal to AD divided by PM எழுதுறேன். This is what we have to prove according to question. So hence proved. Thank you.